நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே என் ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட ஆட்டம் அதிரடியான சூறாவளி மாதிரி பறந்து அடிச்சுக்கிட்டு தூக்கி தப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அடுத்த கட்ட வேலையில இறங்கிட்டாங்க. அப்படி என்னடா பண்ணுறாங்க நம்ம ரேவதி, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்து டேய் நீங்கள் எல்லாம் என்னை கடத்துவீங்க, எதனா ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது இலக்கியாவும் என்னையும் சேரோடாமல் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இலக்கியாவை ஒரேடியாக ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதுக்கான முழு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான், நான் டேரெக்டாக போய் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அழகாக வந்து அப்படியே சும்மா நம்ம அஞ்சலியோட ஆளுக்கு தூக்க வராங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம கௌதம் மாஸ் என்று கொடுக்குறாரு. அந்த இடத்துல ரேவதி அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கௌதம் இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வண்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்ல, கௌதம் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உயர் அதிகாரியை பார்க்கணும், என் ஃப்ரெண்டு இங்கே தான் மீட் பண்ண போகிறேன், நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டா கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டும் அங்கே தர்றாங்க. ஒரு பக்கம் ரவுடி பசங்க பின்னாடி ஃபாலோ பண்ணே வந்து வெளியே நின்று இருக்காங்க. என்னமா ஆச்சு, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன மன்னிச்சிருப்பா, நான் யாருக்கு தெரியாமல் போயிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டே போனேன். ஆனால் போன வேலை எப்படியோ ஒன்று இலக்கிய கண்டுபிடிச்சி என்னை கூட்டின்னு வந்து டீச்சர் வேலையில் இருந்தாவே ஆயாம வேலை செஞ்சுன்னு இருந்தால் அதை பார்த்து எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் என்னையும் ஆயாம வேலைக்கு சேர்த்து விட்டா. அந்த ஒரு தருணத்தில் தான் கரெக்டாக இந்த மாதிரி உன்னோட சாயில் டெஸ்ட்டுக்கு உன்னை ஆசீர்வாதம் பண்ணதே நான் தான்ப்பா. அப்போவே எனக்கு தோணுச்சுமா உங்களை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சிங்க, ஏமா என்னை விட்டு போகணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் ஒரு காரணமாக தான்ப்பா. எல்லாமே குறிப்பிட்ட காலம் வந்தால் எல்லாமே உனக்கே புரிய வரும். இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எல்லா தப்பையும் பண்ணது நான் தான்ப்பா. அந்த மருந்தை கலந்து கொடுத்தது எல்லாமே வீடியோ ஆதாரத்தில் பக்காவாக இருக்குது. இலக்கியா மேலே பொய் கேஸ் போட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அஞ்சலி கர்ப்பம் இல்லைம்மா, அந்த அஞ்சலி கர்ப்பம் இருக்கா இல்லை அது நம்ம பிரச்சனை இல்லாமா, நம்மளுக்குன்னு நம்ம பொழப்பு இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, அவள் எந்த கதையாக போனால் நம்மளுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பொழப்பை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும், எல்லாரும் மூஞ்சிலும் கரியை பிடிச்சிட்டு நம்பர் 1 இதுக்கு வரணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறதை விட்டு தேவையில்லாமல் பின்னாடி ஒன்று தான் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம கௌதம் சொல்கிறதுல 100% உண்மை இருக்குங்க. ஏன்னா எல்லாமே ஒரு சூழ்நிலை இருந்தாங்க, அதுக்கு மேலே போயிடுச்சான்னு நம்ம கைமீறி போயிடும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அது இது எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு நாம தான் பேசி நிற்கக்கூடாது. அது தேவையில்லாத ஒரு பிரிவினை தான் உண்டாகும். இப்போ பார்த்தீங்களா தூக்கின்னு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் முத்தனா எப்படி இருந்தாலும் சந்தைக்கு போகும்போது தெரிஞ்சிட்டு போகுது. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வேறுனா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வயிறு இல்லை, இன்னொரு 7-8 மாதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்துட போகுது. அதுக்கப்புறம் கார்த்தியை கழுத்தை பிடிச்சி ஒரு பக்கம் வெளியே தள்ள போகிறோம். எதுக்கு இவ போய் தலையிடணும் தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் அந்த மருந்தை கலக்கி கொடுத்தது, இதை வச்சு நான் உள்ளே போயிடுறேன், இலக்கியாவை நீ வெளியே கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிமா இது, உங்களையும் என்னால் உள்ளே அழப்ப முடியாது, உங்களை என் அம்மாவாக பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்குப்பா கவலைப்படுற, நான் உள்ளே போயிட்டு உள்ளாவே இருந்துட்டு போகிறேன், என் மகன் நீ இருக்க, என்னை வந்து எப்படின்னா காப்பாற்றிடுவா, அது எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபஸ்ட்டு இலக்கியாவை காப்பாற்றுற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ஒரு பக்கம் இது செம்ம இதை வச்சு இலக்கியா வெளியே கொண்டாந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறவங்கள எப்படியாவது மடிக்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலியோட ஆளுங்களும் வராங்க. ஆனால் அங்கே ஒரு பருப்பும் வேகலை. இதனால் மனசு உடைஞ்சு போயிட்டு என்னடா இது தேனா வந்தவன் வெண்ணையை லூஸாக விட்டுட்டம் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கேனான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.